விஜய் சார், நீங்க 2500 பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். ஒண்ணு சொன்னாரே சிஎம் சார், 2500 கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாரே, அப்பவே வேணாம், நாங்க உங்களுக்கு மட்டும் ஓட்ட போடுவோம்னு சொன்னீங்களா? எல்லா மக்கள் இன்னைக்கு ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன சிஎம் சார், நீங்க நல்லா இருந்தா போதுங்கண்டா, உங்க வீட்டுல உன்ன போய் வச்சு நல்லா இருக்க வை. ஆனா ஒரு முதல்வர் எல்லாருக்கும் முதல்வர் தான். ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் முதல்வர் தான். நாங்க எல்லாம் கேட்கத்தான் செய்வோம். நீங்க மட்டும் இதெல்லாம் என்ன நாடகமா நடிக்கிறீங்க சிஎம் சார். நீங்க நல்லா இருந்ததுன்னா அவர் மட்டும் நல்லா இருந்தா இப்ப நாட்டு மக்கள் என்ன பண்றது? ஓட்டு போட்டவங்க என்ன பண்றது? பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக சித்தியா நீ நல்லா இருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லி தைரியம் கொடுக்குறீங்களோ? சோசியல் மீடியா வச்சா நீங்க ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்க. இதே சோசியல் மீடியாவை இது இறங்கி அடிப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். 6 கேஸ் சிலிண்டர் வேணும், 2500 மகளிர் உரிமை தொகை வேணும், மாமன் தாய் மாமன் சீரு வேணும், பிறந்த குழந்தைக்கு போதனை வேணும். எல்லாமே நீங்க செய்யணும். ஏன்னா கொடுத்த வாக்குறுதி நீங்க